அதுதான் சொன்னேன், போட்ல அடியில கொண்டு போனா இங்க நம்ம இங்க தாண்டி செமையா இருக்குல்ல இந்த இடம். ஏதாவது ஒரு பக்கத்தில் போங்க, போய் போடலான்னு சொல்லிட்டு கல் மேலே நடந்து போயிட்டு இருக்கேன். வச்சுக்கோங்களேன். இல்லை அது தேவையில்லை. இப்போ வந்து போயிட்டு இருக்கோம், கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருக்க கோஸ்டல் ஏரியா சைட்லலாம் நம்ம ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்து ஐசக் அண்ணன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வின் ப்ரோ, எல்லாருமே ஒன்றா தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம போய் என்னென்ன கேச்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதே போல் நாங்கள் இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டி என்னென்னன்றதையும் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சின்ன டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டீசல் போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம ட்ரிப்பை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயங்கர டெலிபரேட்டாக இருக்கும் ஃபுல்லாக. அதில் தான் பொழப்பே ஓடிட்டு இருக்கு. அது தெரியுது பாலா, கடல் தெரியுதா? தெரியுமா தான் கொஞ்சம் கட்டாச்சு. இங்க போட்ல இங்க எடுக்கலாம். இங்க ஒரு இன்லெட் இருக்கு. இந்த பிரிட்ஜ் பில்லர்லலாம் கூட நல்லா மீன் மாட்டோம். ஆமா, அதுதான் சொன்னேன், போட்ல அடியில கொண்டு போனா இங்க நம்ம இங்க தாண்டி இது வரைக்கும் கேப். இப்போ போகலாம் பிரிட்ஜ் கிட்ட, ஐடியாவில் போக முடியுமான்னு தெரியல எனக்கு. இப்போ போன மாதிரி தான் இடம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம். இப்போ மணி வந்து 12:45 தான் ஆகுது. அதனால் நாங்கள் லஞ்ச் பேக்கப் பண்ணியாச்சு. ஆல்வின் ப்ரோ வந்து வாங்கின்னு வந்துட்டாங்க. ஸ்ரீ காமாட்சி இந்த கடையை வந்து நம்ம ஹரிஷ் ப்ரோ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாண்டிச்சேரியில். ஓகே, நம்ம இப்போ மூவ் பண்ணலாம். அக்கா என்ன கூட்டம் இல்லை வச்சுக்கலாம். இல்லை இங்கே இடம் இருக்குது என்ன உங்களுக்கு? இல்லை தண்ணி பாட்டில் வேணா எடுத்துருங்கப்பா. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து ராடெல்லாம் எடுத்துக்கின்னு 2 வீலரில் போயிட்டுருக்காங்க. சரியான வேட்டைக்காரங்க போல இருக்குது. 2 பேர் போயிட்டுருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாக்கா வாங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அன்னைக்கு போட்டது இன்னும் முளைக்கவே இல்லை, இப்போதான் வந்துருக்கு. இது போடும்போது வந்தோம். செமையாக இருக்குல்ல இந்த இடம். கலெக்ஷனே இல்லைப்பா. இது ஒரு ரிவர் மவுண்ட்ல ஏன் எடுத்து விட மாட்டேங்கிறாங்க? இது இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதை எடுத்து விடலாம். தண்ணி அந்த அளவுக்கு பெருசாக இந்த வாட்டி மழை இல்லைல்ல. மழை இல்லை. நம்ம வந்து இந்த நொச்சிக்காடு அந்த பிரிட்ஜு கிட்ட வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட போகிறோம். இந்த மரத்து நிழல்ல சாப்பிட்டுட்டு நமக்கு உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஆமாம், இந்த நிழலில் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே போய் ஃபிஷிங் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம். ப்ரோ தண்ணி எடுத்துகிட்டு வரல. கைஸ், நம்ம வந்து லஞ்சு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துல வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி, ஸ்ரீ காமாட்சி அந்த இடத்துல வந்து நான்வெஜ் மீல்ஸ்
குப்பையெல்லாம் ஒன்றா வைங்க ப்ரோ, அது எல்லாம் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். கையை வச்சு போடலாம் இருங்க, நீங்கள் வேற அதெல்லாம் நடக்காது. நீங்கள் அப்படியே போடுங்க, நீங்கள் போட்டுங்க, கை நீங்கள் போட்டுட்டு கொடுங்க. அது போட முடியாது, ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் பி எனக்கு தெரிஞ்சு அப்படியே எனக்கும் போட்டுருங்க, இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆமாம். இங்கே வா. பிளாஸ்டிக் கவர் மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஆமாம். இது என்னது, ரசமா? ரசம். ஓகே காய்ஸ், நல்லபடியாக வந்து லஞ்செலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கோபியா பிடிச்ச ஸ்பாட்டில் போய் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா ட்ரை பண்ண போகிறோம், இல்லைன்னா வந்து வேறு எதனா ஸ்பாட் பார்க்கலாம். காய்ஸ், நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம கடல் விரால் பிடிச்ச ஸ்பாட்டில் தான் இருக்கோம். அந்த பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க, யாரும் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு வரல, சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. நீங்கள் வந்த டைம் அது ஹண்ட் பண்ணாது. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது ஸ்பாட்டில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்குப்பம், கரெக்டாக இது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கிட்டே இருக்குது இந்த இடம். இங்கே தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்ட்டு. டே 1ஓட ஃபிஷ்ஷிங் ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம், அந்த மீனை காட்டுறோம் பாருங்கள். ஸோ எடுத்து காட்டுங்க ப்ரோ. நல்ல சைஸில் எங்களுக்கு ஒரு மீன் மாட்டுச்சு, பாரகுடா. இந்த மீன் பிடிச்ச லைவ் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் மேலே ஐக்கான்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நாங்கள் பிடிச்ச பாரகுடாவை வந்து ஃபுல்லாக வந்து ஐஸில் வச்சு பேக் பண்ணியாச்சு நல்லா. இப்போ வந்து ஃபுல்லாக ஐஸை போட்டு மூடிட்டு அடுத்தடுத்த மீன்லாம் மாட்டுச்சுன்னா இந்த பக்கமாக வச்சு பேக் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து மீதி இருக்கிற ஐஸை இதில் போட்ட போகிறோம். அவ்வளோதான். எவ்வளோதாங்க பேக்கிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிடுச்சு, 2வது நாள் இருக்குது. 2வது நாளில் என்ன மீன் பிடிக்க போகிறோம், இதில் எப்படி வைக்க போகிறோன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். ஃபிஷிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கியிலேருந்து நெக்ஸ்ட்டு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக சிதம்பரத்தில் ஆர்கே ரெசிடென்ஸில் வந்து ரூம் கிடச்சிருக்கு. நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். காய்ஸ், எல்லோரும் வந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு கொஞ்ச நேரம் கதையை பேசி முடிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். அப்படி இல்லை, நம்ம ரூமில் வந்து கிளம்பியாச்சு. ஸ்பாட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே ஸ்பாட் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து போட்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கரைக்கு போயிட்டு ஜெட்டிஸ்லேருந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு தேவையான பேக்ஸு ராடு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த ஆற்று அப்படி கடந்து போனோன்னா அந்த சைடில் வந்து அந்த ஜெட்டிஸ் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபிஷிங் பண்ண போகிறோம். கைஸ், நம்ம வந்து ஆற்றை கடந்து வந்தாச்சு. இப்போது இங்கே வழி எங்கன்னு தான் தெரியல. சரிண்ணா, இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். ஐயோ, சேத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. அதோ வழி போகுது, இதில் போயிடலாம்.
கரெக்டான டைமிங். வேறு லெவல் ஸ்பாட். ஒரு ஜெட்டி, அந்த சைடில் ஒரு ஜெட்டிஸ் இருக்குது. ஃபுல்லாக இது வந்து ரிவர் மவுத். லான்ச்லாம் வந்து உள்ள கடல் உள்ள போயிட்டுருக்கு. ஐசக் அண்ணனும் ஆல்வினும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் கல்லோட முனைக்கு போய் போடலான்னு சொல்லிட்டு கல் மேலே நடந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரங்கிப்பேட்டைக்கு வந்திருந்தோம். பைட் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி இருக்குது, ஆனால் பெரிய மீனோட ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லை. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், எந்த ரிசல்ட்டுமே இல்லாததால் இன்றைக்கி அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று பேரக்கூடா பிடிச்சோம் பார்த்திங்களா, புதுக்குப்பம், அங்கே தான் போகிறோம். ஐசக்கண்ணு ரொம்ப லாங்கில் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது நம்ம புதுக்குப்பத்தில் போயிட்டு நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். காய்ஸ், கடலில் வந்து எங்களுக்கு எந்த மீனும் கிடைக்கல. சரி, அதனால் வந்து இளநீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று போன அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் டிஃபன் வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட்டில் போயிட்டு ரைட்டு. இல்லை அது தேவையில்லை, நமக்கு அதை விட கீழேயே நல்லா இருக்கு. இல்லை மேலே இல்லை, அவன் அந்த கேட்டை திறந்து விட்டு நம்மளை உள்ள விட்டான். ஓ, கிட்ட கார் எடுத்துகிட்டு போயிடலாம். கரெக்டு, அது ஒர்க்கிங்கில் இருக்கு. அது நேற்று பேரக்கூடா பிடிச்ச அதே இடத்துக்கு வந்திருக்கோம். போயிட்டு ட்ரை பண்ணலாம் எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைடு ஹை டு லோ ஆகிட்டுருக்கு. ரிசல்ட் இருக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பார்ப்போம். சரியான சைஸ் ப்ரோ. நேற்று பிடிச்ச மீன், இன்னைக்கு பிடிச்ச மீன் ரெண்டுமே வந்து நாங்கள் ஐஸ் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 2 மீன் எப்படி வச்சுருக்கோன்ட்டு உள்ள. இதை அப்படியே இப்போ நாங்கள் ஐஸ் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி சென்னைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒரு வாரத்துக்கு மீன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். உடச்சி போடுங்க. மீன்லாம் பிடிச்சிட்டு சோத்திக்குப்பம் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டையில் மீன் பிடிக்கவே இல்லை. அந்த இடத்துல தான் வந்து கண்டிப்பாக எதனா மீன் பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு போனோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லை. எல்லா இடத்துக்கும் போய் மீன் பிடிச்சா அப்புறம் என்ன இருக்கு, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? சேலஞ்சே இல்லைல்ல, சர்ப்ரைஸ் இல்லைல்ல. நம்ம ஆனால் நாங்கள் லொக்கேஷனை வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். போட்டில் போயிட்டு அந்த சைடில் ஆற்றை கடந்து போயிட்டு செம்மையாக இருந்தது எல்லாமே. அவங்களும் போட்டில் கூட்டிகிட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசுனாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக வந்து கூப்பிடணும்னு சொன்னாங்க. அதே போல் பரங்கிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்தது. முட்டை தோசை சாப்பிட்டோம், ஆம்லேட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஓகே காய்ஸ், அடுத்தது இங்கே வந்து புதுக்குப்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரக்கூடா பிடிச்சி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நான் வெயில் டைமில் பேரக்கூடா அடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். சரி, ஜிடி வேறு எதனா கிடைக்குதான்னு ட்ரை பண்ணலான்னு வந்தோம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேரக்கூடா கிடச்சிது நேற்று போலவே. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோத்திக்கு போகிறோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியிலேயே டைம் டு ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. இங்கே தான் போயிட்டு இன்றைக்கி நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்கண்ணா. இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. உள்ளுக்குள்ளே கோஸ்டல் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கடை இருக்குது. ஓகே,
ஓகே, செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷனு. லாஸ்ட் டைம் இந்த ரோட்டில் தானே ப்ரோ உடுப்பு பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் ரோட்டில் வெயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சோத்திக்குப்பம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெட்டிஸ் வந்துடும். அங்கே போய் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோத்திக்குப்பம் வந்திருக்கோம். உங்களுக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? கைஸ், நல்ல சைஸு. ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபிஷிங் ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சாச்சு. நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து மொத்தம் 3 இடத்துல வந்து நம்ம மீன் பிடிச்சிருக்கோம். அந்த 3 இடத்துல மீன் பிடிச்ச வீடியோ லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் நான் ஒரு மீனும் காமிக்கும் போது மேலே உங்களுக்கு ஐக்கான்லேயே அந்த லிங்க்கு வரும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை போல் வீடியோ போடலான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நாங்கள் இது மாதிரி ட்ரிப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எதனா சொல்லுங்கள். குட் நைட். அண்ணனுக்கு தூக்கம் வந்துச்சு. குட் நைட். ஆமாம். ஓகே கைஸ், பாய்.